ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இங்கிலீஷில் பேசலாங்கிற நிகழ்ச்சியில் புதுசாக என்னெல்லாம் பார்க்க போகிறோம், ஏற்கனவே என்னெல்லாம் பார்த்துட்ருக்கோம், சின்ன ஒரு ரீகால் கிக் ஸ்டார்ட் பண்ணிவிடுவோமா? ஸோ நம்ம எதை பற்றி பார்த்துட்ருக்கோம், காலங்கள், அதாவது டென்சஸ் அப்படிங்கிற விஷயம் பார்க்குறோம். எல்லாருக்குமே ஒரு ஸ்ட்ரக் ஆகிற விஷயம் என்னென்னா, எந்த டென்ஸை எப்படி பேசலாம், முடிஞ்சதை எப்படி பேசலாம், நடக்க போகிறத எப்படி பேசலாம், நடக்க இருக்கிறத எப்படி பேசலாம் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துல ஒரு ஸ்ட்ரக்கிங் இருக்க தான் செய்யும். அந்த ஸ்ட்ரக்கிங் நம்ம எப்படி கிளியரன்ஸ் பண்ணலாம் அப்படின்னா, இந்த மாதிரியான ரூல்ஸ் டென்சஸை ஃப்ரீக்வெண்ட் ப்ராக்டிஸிங்கில் வச்சால் மட்டுமே நம்ம என்ன பண்ண முடியும், ஈஸியாக கொண்டு வர முடியும் இல்லையா? ஸோ அப்படி இருக்கும்போது நம்ம என்ன பண்ணுறோம், ரூலை கொஞ்சம் கரெக்டாக கோஆப்ரேட் பண்ணி எடுத்துகிட்டு வரோம். ஸோ அப்படி எடுத்து வர்றதுக்கு எந்த ரூல் எந்த டென்ஸில் அமைக்கணும் அப்படிங்கிறது இருக்குது முதல் விஷயம். ஸோ அதை நம்ம எப்படி மெமரைஸ் பண்ணிக்கிறதுனா, நீங்கள் மெமரைஸ் பண்ணாதீங்க. வென் யூ கெட்டிங் ப்ராக்டிஸ் அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுக்கு ஃப்ளோ வந்துடும் எழுதுறதுக்கு. அதே போல் வேர்ப் தான் என்ன பண்ணால் மேஜர் ரோலை ப்ளே பண்ணும். நீங்கள் என்ன தான் ரூல் எடுத்து வச்சாலுமே நீங்கள் எடுக்கிற ஆக்ஷன் செயல் வார்த்தை தான் என்ன பண்ணணும், அந்த சென்டென்ஸையே என்ன பண்ணும் உங்களுக்கு ரிலேட் பண்ணி கொடுக்கும், கம்பைன் பண்ணி கொடுக்கும் உங்களுக்கு. ஸோ அப்படி இருக்கும்போது அதுக்கான வேர்ப் ஃபார்ம் என்ன, அந்த வேர்ப் ஃபார்ம் எப்படி செக்ரிகேஷன் பண்ணலாம், அதே சமயத்தில் நம்ம எப்படியெல்லாம் நம்ம ரூலை அமைச்சு சென்டென்ஸ் எழுதலாம் அப்படிங்கிறத சொல்லித்தரேன். இதில் பாசிட்டிவ் நெகட்டிவ்ஸ் குவெஸ்டினரி இன்ட்ராகேட்டிவ்ஸாகவும் எழுதலாம். நம்ம எக்ஸ்க்ளூசிவாக எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நெகட்டிவ் சென்டென்சஸ். ஸோ அதை எப்படி எழுதலாம்னு சொல்லி தருவாங்க. நம்ம பார்க்க போகிறது ஃப்யூச்சர் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஸோ இதில் எக்ஸ்க்ளூசிவாக நெகட்டிவ் சென்டென்சஸ் பார்க்க போகிறோம். நெகட்டிவ்னா விச் இஸ் ஈக்குவலன் டு நாட், நாட்டுங்கிறத இண்டிகேட் பண்ணும். தென் வேர்ப் ஃபார்ம் V1 V2 V3, அதாவது ப்ரெசண்ட், பாஸ்ட் பார்ட்டிசிபிள் அப்படிங்கிறது தான் இந்த மூணு விஷயத்தை நம்ம கொண்டு வர போகிறோம். ஸோ ப்ரெசென்ட்டில் நம்ம என்ன சொல்ல போகிறோம் அப்படின்னா ஜாயின்னா சேர. ஸோ நம்ம சேரக்கூடிய விஷயம் அது எனிதிங் நம்ம ஜாயின் பண்ணுறோம் இல்லையா, அதுதான். ஸோ இதே மாதிரி ஜாயின்டு அப்படின்னு சொல்லுவாங்க V2 V3யில். ஸோ அப்போ சேர்ந்தார் அப்படி கூட நம்ம சொல்லிக்கலாம். ஸோ இது இங்கே என்ன சொல்லுவாங்கன்னா இடியில் ஜாயிண்ட் அப்படின்னு வரும். ஸோ ஜாயிண்ட் அப்படிங்கிறது தான். ஸோ இந்த வேர்ப் ஃபார்ம் ரெடி. இப்போ நம்ம சப்ஜெக்ட்ஸ் என்னெல்லாம் இருக்குன்னு பார்ப்போம். ஸோ ஐ, வி, யூ, ஹி, ஷி, தே, இட். ஸோ சப்ஜெக்ட்ஸில் இது எல்லாமே இருக்குது, வேர்ப் ஃபார்ம் இது எல்லாமே இருக்குது. இப்போது ரூலில் சப்ஜெக்ட் ப்ளஸ் வில் ஆர் ஷல் ப்ளஸ் நெகட்டிவ்ங்கிறதுனால நாட் ப்ளஸ் V3. பர்ஃபெக்ட் வரும்போது ஹாவ் ப்ளஸ் V3 which is indicate past participle. ஸோ அப்போ நம்ம என்ன பண்ணிட்டோம், ரூலை ஃப்ரேம் பண்ணியாச்சு. இப்போது வேர்ப் ரெடி, சப்ஜெக்டும் ரெடி, ரூலும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ சென்டென்ஸ் எழுத போகிறோம். ஸோ தே வில் நாட். ஸோ தேன்ற சப்ஜெக்ட் எடுத்திருக்கேன். தே which is indicate அவர்கள். ஸோ வில் நாட் ஹாவ், பர்ஃபெக்ட்னால ஹாவ். ஸோ தே வில் நாட் ஹாவ். ஸோ அவங்க பண்ணியிருக்க மாட்டாங்க. என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க அப்படிங்கிறது தான். ஸோ தே வில் நாட் ஹாவ் ஜாயின்டு. ஸோ அவங்க சேர்ந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத முடிச்சுக்கலாம். இல்லை எங்கே சேர்ந்திருக்க மாட்டார்கள்னால் நீங்கள் சொல்லலாம், தே வில் நாட் ஹாவ் ஜாயின்டு த பார்ட்டி. ஸோ இந்த பார்ட்டிங்கிறது எதர் ஒரு அக்கேஷ்னலாக நீங்கள் சொல்லலாம், இல்லை ஆப்போனண்ட்டில் இருக்கவங்கள சொல்லலாம். ஸோ தட் அப்பார்ட் ஃப்ரம் அஸ் நமக்கு ஏற்ற மாதிரி நம்ம சொல்லிக்கலாம். இப்போ அவர்கள் த பார்ட்டி, இல்லை தட் பார்ட்டி அப்படி கூட சொல்லிக்கலாம். ஸோ இடத்த குறிக்கும் போது த பார்ட்டின்னு சொல்லுங்கள், ஆப்போசிட்டில் இருக்கவங்கள குறிக்கும் போது தட்டுன்னு சொல்லுங்கள். ஸோ அப்போ அவர்கள், நான் ஆப்போசிட்டில் இருக்கவங்கள சொல்கிறேன் அதனால் தட் கொடுத்துருக்கேன். அவர்கள் அந்த கட்சியில் என்ன பண்ணிக்க மாட்டாங்க, வில் நாட் ஹாவ் ஜாயின்டு. சேர்ந்திருக்க மாட்டார்கள்.
ஸோ அப்போது நம்ம என்ன பண்ணுறோன்னா இந்த இடம் தான் நமக்கு இங்கே ஹைலைட். ஃபர்ஸ்ட் வந்து தே அப்படிங்கிறது ஃபஸ்ட்டே இண்டிகேட் பண்ணியாச்சு. தட் பார்ட்டிங்கிறது ரெண்டாவது. அந்த திஸ் அண்ட் தட் சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ திஸ் அண்ட் தட் அப்படிங்க வரும்போது திஸ்னா இந்த, தட்னா அந்த அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஸோ அப்போ நான் இங்கே என்ன சொல்ல வரேன், ஆப்போசிட்டில் இருக்கிறவங்கள நான் மென்ஷன் பண்ண வரேன். இதுவே நீங்கள் ஒரு இடத்த குறிக்கிறீங்கன்னா த அப்படின்னு சொல்லிக்கலாம், இல்லை ஒரு அக்கேஷனை குறிக்கிறீங்கனாலும் த பார்ட்டி அப்படின்னு சொல்லிக்கலாம். ஸோ நான் வந்து ஒரு ஆப்போனண்ட்டில் இருக்கவங்கள சொல்கிறதால தட் பார்ட்டின்னு சொல்கிறேன். இப்போ தே வில் நாட் ஹேவ் ஜாயின்ட் தட் பார்ட்டின்னா அவர்கள் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, அந்த கட்சியில் சேர்ந்து இருக்க மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறேன். இதை நீங்கள் டிபெண்ட்ஸ் ஆனஸ் நம்மளோட விஷ் ஏற்ற மாதிரி, நம்மளோட சென்டென்ஸ்க்கு ஏற்ற மாதிரி நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். இப்போ நான் தேன்னு சொல்லியிருக்கேன். நீங்கள் இது வந்து ஆப்போசிட்டில் இருக்கவங்க யாருங்கிறத கூட நீங்கள் சொல்லலாம், இல்லை நீங்கள் யாருங்கிறத கூட சொல்லிக்கலாம். ஸோ இப்போ நாங்கள் வந்து ஒரு எல்லோ டீம், அவங்க வந்து ஒரு ரெட் டீம்னா, ஸோ எல்லோ டீம் கைஸ் வில் நாட் ஹேவ் ஜாயின்ட் டு த ரெட் டீம் கைஸ். இப்போ எல்லோ டீமில் இருக்கவங்க கைஸ் எல்லாருமே என்ன பண்ணிக்க மாட்டாங்க, ரெட் டீம் கைஸோடு சேர்ந்திருக்க மாட்டார்கள் அப்படிங்கிறத சொல்லக்கூடியது. ஸோ அதே மாதிரி என்ன பண்ணலாம், ஸோ அதே மாதிரி லைக் நான் இப்போ ஒரு மை பிரதர் வில் நாட் ஹேவ் ஜாயின்ட் த பார்ட்டி, த பார்ட்டின்ற. அப்போ என்னோட தம்பி அங்கே என்ன பண்ணியிருக்க மாட்டான், அந்த ஃபங்க்ஷனில் சேர்ந்திருக்க மாட்டான் அப்படியும் நீங்கள் சொல்லலாம். டிபெண்ட்ஸ் ஆன் அவர் விஷ் நம்ம என்ன பண்ணிக்கலாம், மாற்றிக்கலாம். ஸோ இந்த ஜாயிண்ட்டுங்கிறது வந்து மேக்ஸிமம் ஒரு ஜென்ரலான ஒரு வேர்ட் தான், நம்ம யூஸ் பண்ணக்கூடியது தான். ஸோ இதை வச்சு ஒரு 5 to 10 சென்டென்ஸ் ஹோம்ஒர்க் பண்ணுங்கள். அடுத்த கிளாஸில் அடுத்த இன்ட்ரெஸ்டிங்கான சென்டென்ஸோடு உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.